மெதுவாக போனால் இதில் போனால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டி இப்படி ஏறி இருக்கு. இன்சென்ட் போகுது மேலே. என்ன கட்டுறாங்க? கட்டுவாங்க. வீடு இருக்குல்ல, ப்ரெஷர்னால காது அடைக்குது மேலே போகிறதுனால. ஆமாத்த. இப்போ வந்து கீழே வந்து காற்றோட தன்மை வந்து கம்மி. மேலே போக காற்று அடர்த்தி அதிகம். மேலே வந்து புவி ஈர்ப்பு விசை வந்து இழுக்கும்ல. புவி ஈர்ப்பு விசை இழுக்கும். கம்மியாக இருக்கும் புவி ஈர்ப்பு விசை. மேலே இருந்தாலும் கீழே இழுக்கும் புவி ஈர்ப்பு விசை. அதிகமாக இருக்கும், கீழே தான் கம்மியாக. மேலே இருக்க பொருளை இழுக்கும்ல. அப்போ நம்மளை பூரா இந்த கிராவிட்டி இழுக்கும் போது அப்போ ஃபஸ்ட்டு என்ன, இந்த வளிமண்டலத்தில் என்ன இருக்குது? காற்று தான். காற்றை பூரா கீழே இழுக்கும்ல. சூரிய ஒளி, காற்று, தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த ஒரு ஒரு வகையான ஒரு சுழற்சியை உண்டு பண்ணி வெள்ளனும்பா. இல்லை அடைக்கமா இல்லைங்க, ரெண்டுக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மலை மாதிரி தான் இருக்கு. இந்த மலை மங்கடம்னா என்ன, அதுல ரோடு இருக்காது, இதுல ரோடு இருக்கு, அவ்வளவுதான். என்னடா மலைகள் எல்லாம் ஒரு மாதிரி. சந்தன மரம் மலை உள்ள அங்க ரோஸ் கலர்ல இப்படிதான் கிராஸ் பண்ணணும், ஒரு வழி இல்லை. அந்த காலத்துல தெரிஞ்சிருக்காங்க. இந்த மாமரம்லாம் எப்படி நிற்குது உள்ள போய் பிடுங்குவாங்களாடா. போலாமல்ல, அங்க ஒரு குச்சி ஸ்ட்ராங்கா இந்த இது மாதிரி வச்சிருக்கோம். இந்த வண்டி போனால் தான் இந்த வண்டி வரும். குருவிய பாதையா பொறுமையாக தான் போகணும். மலையேற்றத்தில் மட்டும் அவசரப்படக்கூடாது. 40 வயசுல இன்னைக்கு தான் முதல்ல ஊட்டிக்கு வந்திருக்கேன். நம்ம இப்படி பேர் என்ன டக்குனு ஆகிடுது. பாபா தேஜஸ் சின்ன வயசுலேயே வந்துருச்சு. அருவி போல் வருங்க மேலே இருந்து புரியுதா? தண்ணி வருது தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. வெள்ளை அரைச்ச தண்ணி. இவங்க மாமரத்தை எப்படி இவரோட வீடு. எது வீடு? செடி கடை. வாங்கணும்டா. இறக்கத்துலேயே சீரகம் சோம்பெல்லாம் வைக்கிறாரு. இது அடுத்த பெட்டிங்காடா மேலே ஏறுதாடா. அடுத்த மலைக்கு ஏற முடியும். வண்டியில் டீச்சர் என்ன கீழே திருப்பி விட்டா வாட்டில் போயிடும். அழைக்குதும்ல வண்டி எப்படி போகணும்? வண்டி ஓட்ட ஈஸியா இருக்காடா. முக்கிக்கிட்ட அமுக்கணுமா? எதுக்கு முக்கிட்ட அமுக்குறேன்? தொட்டா அது வாட்டில் போயிருமா? மிதிக்கணும், ஹேண்ட்பேர் பிடிக்கணும். அவ்வளோதான். சலங்கையில் வரையும் இருக்குண்டா. மேலே ஏற்ற ஒன்று மேலே ஏற்ற ஒன்று செய்யாது. அந்த கிளைமேட்டு போயிட்டா குளிர் நல்லா இருக்குனால ஆமாம். இதில் பனிமூட்டத்துலலாம் எப்படிடா வர்றாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு? இருக்காங்க யானை, சிறுத்தை, மான்னா வருவாங்க. 137 கிலோமீட்டர் போகணும். வைல்டு கிராஸ் 137 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு மாடா. நம்ம சுற்றி சுற்றி இங்கே தான் வந்திருக்கோம். வண்டி எப்படி நிற்கிது? நேரம் போயிருந்தா நேரம் 20 கிலோமீட்டர் போயிருப்போம்னா.
இப்போ வளைஞ்சு வளைஞ்சு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்பான். எலிஃபண்ட் கிராசிங் சொன்னா கோ ஸ்லோவா. ஆமாம்மா எலிஃபண்ட் அவங்க தடை வந்தது. அந்த நம்ம வளைஞ்ச வீடெல்லாம் பார்த்துட்டு அந்த இருக்க கீழே இருக்கு. நம்ம ஒரு பெரிய மலையா பார்த்துக்கிட்டு இந்த மலை எத்தனை பெருசாக இருக்குல்ல அந்த மலையில இருந்து ஏறி இதில் யானை வந்து நின்றுச்சுன்னா எப்படி காரை இறக்கிட்டு போவாங்க? யானை வந்தால் யானை போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. வெயிட் பண்ணணும். அதில் போய் சண்டைக்கூடாது. மதம் பிடிச்ச யானை வந்துச்சுன்னா மதம் பிடிச்ச யானை வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதோட மதங்கள் ஒழிக்கப்படுது. இங்கே பாதுகாப்பு துறை இருக்குங்களா? அவங்க பாதுகாப்பு துறை கீழே இருப்பாங்க, மேலே இருப்பாங்க, நடுவில் இருப்பாங்க. அது வயசானவர். அவருக்கு உள்ளூர்காரன் ஊட்டின்னு போட்டுருக்காரு. கீழே கீழே ஊட்டின்னு போட்டுருக்காரு. அப்போ ஒரு உள்ளூர்காரன்னு அவருடைய வீரப்பை காட்டுகிறார். சிவகங்கை சைடு வந்தீங்கன்னா மண்டையில் கொட்டி போடுவான். ஊட்டியில இருந்தெல்லாம் அவசரமா போகணும் வரணும்னா கிளம்பக்கூடாதுன்னு பொறுமையா 2 மணி நேரத்துக்கு முன்னே கிளம்பிடணும். இதில் ட்ரெயின் பாதை ஒன்று இருக்கு. ஆமாடா, அவளுக்கு ட்ரெயின்ல தான் போனாங்க. காலையில் ஏறினா சாயந்தரம் போயிடுவாங்க. அவளுக்கெல்லாம் சீக்கிரத்திலே போயிட்டாளுங்க. பாப்பா தூங்கிட்டாளா? அப்போதே தூங்கிட்டா. தூங்குறதுனால தான் அமைதி வரும். தேஜஸ்ரீனா சின்ன வயசுல தூங்கி போயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு நான் ஊட்டிக்கே போனேன். என்னது என்னை ஊட்டி கூட்டி போனீங்களா? எங்கடா சொல்கிறீங்க? பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாள்ல, ஏய் நான்லாம் பிறந்தேன் ஊட்டிக்கு போயிருக்கேன், எல்லாரும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. ஏய் இந்த பிள்ளை ஊட்டிலாம் போயிருக்காண்டா. சந்தன மரம் இப்போ இதுக்குள்ள யானையெல்லாம் நிற்கும்லடா கீழே இறங்கணும்னா? என்ன இருக்கு? முயல் இருக்கும், அணில் இருக்கும், சிறுத்தை, புலி, கரடி. கடவுள் எப்படி படைச்சிருக்காங்க? கல் சரிவு ஏற்படுமா பார்த்து போகணும். போட்டிருக்கா நோட்டீஸில்? கல் சரிவு சிறுத்தெல்லாம் இருக்கு. இதுல இருந்து இதுக்குள்ள நிற்கலாமா மேலே? உடம்பு வலிக்கும் பிள்ளைகளுக்கு. ஏய் போகிறதே விட அசால்ட்டாக. நைட்டு 5 மணிக்கு போனால் ஏன் இந்த எக்ஸல் எவி டியூட்டி ஏறுதுடா நம்மளை? அது ஏற்றிட்டாப்புல வரும். இருந்தாலும் பரவாயில்லையா, நல்லா 73. எக்ஸ்ரேயா? வண்டி தானே அதில் போனால் டீசல் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறாப்புல? வண்டி பஸ்ஸு ஏறல மேலே எதுவும் டீசல் அதிகமாக இருக்கும். லாரி லோடு வெஹிக்கிள் பூராமே இருக்கும். மேலே ஏறும்போது எனக்கு கீழே இறங்கும்போது வாட்டில் இல்லை பைக் வந்து காருக்கு சொன்னாங்க. காருக்கு தான் இருக்கும். தானே 1000 ரூபா. அது மழை நேரத்தில் ஏறாச்சு இந்த மண்ணுன்னெல்லாம் சரிஞ்சு கீழே விழுவுங்க ரசு. ஆமாம். அப்போலாம் என்ன பண்ணுவாங்க? ஆளுக வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்களோ? இல்லை ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மழை பெஞ்சுன்னா அந்த அதுக்கான ஜேசிபி எல்லாமே இதில் தயார் நிலையில் இருக்கும். யாரும் இந்த பாதையில் வர விட மாட்டாங்க. எல்லாமே இப்போ இது பூரா இது ட்ரோன் கேமரா இருக்குல்ல, பார்த்துருவாங்க உடனே. எங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எங்கே விபத்து ஏற்பட்டிருக்கு, உடனே வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. மேப்பை பாருங்க எப்படி போகுது பாருங்க. சரவணன் வர ரொம்ப ஆசைப்பட்டாரு. இந்த கேமரா கடைசி வர முடியாம போச்சு. சரவணன்னு என்ன மகத்தில் உள்ள இந்த மனசுக்குள்ள நினச்சிட்டே வருவாங்க. அங்கே ஓடாமல் விட்டு பார்ப்பலன்னே. இங்கே போகும்டாங்க, இங்கே போகும்டாங்க, இவங்க பார்ப்பல.
நான் தான் இந்த கூட வரதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த தடவை வேணா சரவணன் கூட தனியாக போயிட்டு வாங்க ஃபேமிலி கூட. இல்லை அவங்க கூட வந்தா என்ன சொல்கிறது, பாதுகாப்பு போலீஸ் பண்ணாலும் ஒரு போலீஸு அப்படின்னு பேசி நிற்கலாம். இல்லை அவருக்கு அனுபவம் இருக்குல்ல. போயிட்டு வந்துருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கோம் அவருக்கு தெரியும்ல. அதனால ஓப்பனாக சொல்லிடுவார், நம்பி இங்கடா அப்புறான்னு சொல்கிறார். இந்த இடத்துல இப்படி போகணும் பாருங்க. 21 நிமிஷம் உள்ள வர சொல்கிறாரு. நன்றிங்க. நன்றிண்ணே. ஒரு வண்டியில் இருக்காருமா. அது ரொம்ப அடைக்க அனுப்புது. சொல்லுங்க. நான் எப்போ காது அடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அடைக்க வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வாய் எனக்கு தகட்டும் இருந்துச்சு. இது அப்புறம் மேலே இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போலீஸ் இருக்கிறதெல்லாம் வராதா? வரும்மா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பார்த்துட்டு வரட்டுறாங்க கூட. கம்பு, புளிக்கிட்டு, யானை, குறும்பாடி தோண்டி நானும் வர்ற பாதை. இது சிறுத்தை நம்ம வண்டியில் குடிச்சாலும் நம்ம சும்மா இருந்தால் போயிடும். அந்த ஒரு அணில் இருப்பார், வித்தியாசமாக இருந்துச்சு மரத்து மேலே. எங்கே அந்த இந்த மரத்து மேலே வச்சு கடிக்கும்ல அந்த அணில். அடிக்காது. ஒரு வீட்டுல இருக்குமா நம்மளுக்கு? வீடு இருக்குமா? சொல்லும் போதே பாத்ரூம் போய் பண்ணிட்டு வந்து இப்போ உள்ள வழி பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு வீடு இருக்காங்க. Bam 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 bam. Horse. இந்த குதிரை ஓடுமா உள்ள ஹார்ஸ் எமர்ஜென்சி விலங்குகளுக்கு அடிபட்டா அதில் தூக்கி வந்துடுவாங்களா?
வருங்க. விடுதா? ம். உங்க phone எடுக்கிறீங்களா? ம். சார்ஜ் சி 14. எச்சரிக்கை do not take selfie in the road. Selfie. இப்படி ஏறுது. நம்ம மேல இருந்து நம்ம கரெக்டாக அருவிலாம் காமிச்சாங்க. இதில் ஓடாது அருவி. இந்த அருவி. இந்த அருவி சும்மா அருவி வரும். இந்த ரயில்வே அதானா? கொண்டை ஊசி கொண்டை ஊசி வளைவு. இப்படிதான் படத்துல பார்த்துருக்கேன். இங்கேருந்து பார்க்கலாம் சைடில் போகணும் அங்கே சைடு ஏன் எப்பவுமே கார்னர்லேயே ம். கார்னர்லேயே வளர்ச்சிங்க. கார் தான் வளைக்கிறாங்க. பார்த்தா வந்து எதுக்கு வந்திருந்தாலும் ஃப்ரீயாக போகணும். இது என்ன வண்டி? காதடைக்கிறாங்க அப்போ சைக்கிள் போது ரன்னு. சைக்கிள் ஏற்றுறாம ஒரு கொழுப்பு தானே. அலைவில் ஏன் அப்படி ஓவர்டேக் பண்ணுறேன்? சொல்லுமானா இது அதை வச்சு தான் தோண்டிருப்பாங்க. ஏசிபி மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கார் எப்படி இறங்குது வெள்ளோட வச்சுக்கிட்டு. Hairpin bend
திறக்காதடா வெளியே தூக்கி போடணும். டப்புன்னு கதை அடைச்சிடும். அப்போ அந்த காலம் கூட ஜன்னலை திறந்து வச்சு தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அடங்கி தூக்கி வெளியே போடும். சரிக்கிட்டு வாயில எதுக்கு போட்டு போகிறேன். ஊத்துங்க. ஏற்றுங்க. என்ன போது வருங்க அம்மா தண்ணி சென்னை வருங்க. என்ன போதா? Wow. ஏய் 9வது கேரபின் பெண்ணுக்கு வந்தப்பா. அப்பா நம்மளுக்கு வெயிட் பண்ணி ஒரு கார் நின்றுச்சு. அதே காரணம் 10வது ஹேர்பின் வளைவு வந்து விட்டது. மறப்பா திணறது வண்டி உள்ள ஏற மாட்டேன். லியோ 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 வேறு ரோட போகிற எப்படி இருக்கு. ஒட்டி குச்சி இல்லை ஏறிடுவேன். லோடு வண்டினா எப்படி அவங்க ஏறி இறங்குறது இல்லை? ஏறி இறங்கிடுங்க. ரொம்ப அதிகமாக இதாயிருங்க. திருப்பத்தூர் திருப்பூர் ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கணும்.
காலிப்பட்டியா? எங்க வந்து ரெடிமேட் கடை அப்படி அப்படியே. டைம் ரொம்ப டைம் நடந்து போகலாமா? பூங்காவா? சூப்பராக இருக்கும். டீ எஸ்டேட் டீ எஸ்டேட். இருக்காங்க.
போச்சுடா